கோர்ட்டு ஆர்டர் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னா, அதுக்கும் சீமானுக்கும் என்ன சம்மந்தம்? சீமான் ஏதோ ஆட்சி நடத்துற மாரி, சீமான் ஏதோ கோர்ட் நடத்துற மாரி பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் நடத்துற மாரி. அதாவது இப்ப கூட கர்நாடகா வனப்பகுதியில 3 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்காத அரசு வேலை, மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறப்ப இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத அரசு வேலை. இப்ப நெறைய அரசு காலி இடங்கள்லாம் இருக்கு. ஒரு 0.1% ரொம்ப அந்த கிட்ட போயிருப்பாங்க. இது கொஞ்சம் இடத்துல தான் பாஸ் ஆயிருப்பாங்க. அரசு வேலை கிடைச்சிருக்கும். அவங்களுக்குனா கிடைக்காத அரசு வேலை எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடிகரை பார்க்க போய் இறந்தவங்களுக்கு கிடைக்கலாமான்ற இதுல வந்து நாம் தமிழர் தொடுத்தப்ப நாம் தமிழர் வந்து ஜெயிக்கிறாங்க. உடனே சீமானை வந்து மட்டம் தட்ட வேண்டியது. இப்ப நாம் தமிழர் மேல வந்து மத்தவங்க 250 வழக்கு மேல போட்டீங்க. ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அதை வந்து பிரபலப்படுத்துறீங்க. கீழே வந்து சப்போர்ட் பண்றாங்க யாருன்னு சொல்லிடுறேன். போட்டீங்க எல்லாமே பொய் வழக்கு தான். சீமான் மேல எவ்வளவு வழக்கு போட்டிருக்கீங்க? அவர் ஜெயிலில் இருக்காரா கேட்டீங்கன்னா இல்ல. நாம் தமிழர் வளைய ஒளி வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. போராட்டத்தில் நின்று குரல் கொடுக்கறது நாம் தமிழர் தான், போராட்டம் செய்யறது நாம் தமிழர் தான். அது மட்டும் இல்லாம பல பாசறைகள் வச்சு, லஞ்ச ஒழிப்பு பாசறை, வழக்கறிஞர் பாசறை, மருத்துவ பாசறை வச்சு நாம் தமிழர் தான் நல்ல ஒரு வலிமையான கட்சியை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப ஆமக்கறி AK-47னா இப்ப ஆமக்கறி 28 கிலோ இருக்காதா? அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலேயே ஆமக்கறி வந்து இருக்குது. ஆமா வந்து இருக்குது. மெரின் டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் போட்டு பாருங்க. அது வந்து விடுதலை புலிகள் வந்து தனி நாடா இருந்தப்ப கிடைக்கிற உணவு மட்டும் தான் சாப்பிட்டாகணும். அப்படி இருக்கிறப்ப ஆமை சாப்பிட்றது, மான் சாப்பிட்றது எல்லாமே இயல்பு தான். கிடைக்கிறதா சாப்பிட முடியும். விவசாயம் செஞ்சுட்டு இருந்தா அந்த விவசாய இடத்துல குண்டு போடுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம நிறைய பேர் வந்து ரீல்ஸ்ல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அதான் இப்ப வந்து சொல்லிடலாம். யார் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கதறது வந்து சீமான் வந்து ஒழிக்கணும், சீமானை வந்து திமுக காசு வாங்கிட்டாரு கதை விடுறது, திமுக வந்து அசிங்கப்படுத்துறது. அதுதான் அந்த சீமான் வந்து சரக்கை பேன் பண்ணிடுவாரு. சாராயத்தை மூடிட்டு கல்லு வந்து கொண்டு வருவார். சாராயம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மரபணுவில் DNA டேமேஜ் வரும். இதுவே கல்லு குடிச்சிங்கன்னா அது வந்து இயற்கை பானம். DNA டேமேஜ், மரபணு சதவீதம் கம்மியாக தான் ஏற்படும். புரிந்து வாக்களியுங்கள். நன்றிகள்.